திருச்சிற்றம்பலம். இந்த பதிவின சிவபுராணம் 5 வரிகளும் அதற்குரிய பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம், படங்கள் விளக்கத்தோடு சேர்த்து. சிவபுராணம் மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல 17 லோகத்தின் அதிபதி, மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர், தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன், அண்ட சராசரங்களின் தன்னுடைய கட்டவர்களை அடைக்க ஆளக்கூடிய அண்டநாயகன், பிரம்மன் தலையில்லியவர், காமனை எரித்தவர், காலனை காலால் உதைத்தவர், அந்தகாசுரனை அழித்தவர், ஜலந்தரனை வதைத்தவர், முப்புறங்களையும் எரித்தவர், அயனும் ஆளும் அறியா அழலுருவாய் நின்றவர், கங்காளர் கையிலை மலையாளர், காண பேராளர், மங்கை பங்காளர், திரிசூல படையாளர், விடையாளர், தீயினும் வெய்யர், புனலினும் தண்ணியர், சேகினும் நல்லர், தாயினும் நல்லர். அப்படிப்பட்ட தயாபரன் எழுதிய தெய்வ வரிகள் தான் இந்த சிவபுராணத்தோட ஒவ்வொரு வரியும் வினைக்கு மருந்து. 51 பதிகம், 658 பாடல். சிவபெருமானே அந்தன ரூபத்தில் சிதம்பரத்தில் மாணிக்க வாசகர் இடத்துல கேட்க அவர் சொல்ல 658 பாடல் 51 பதிகத்தை எழுதுகிறார். ஓலைச்சூடலை எழுதி திரு சிற்றம்பலம் உடையான்னு கையொப்பம் விட்டு பஞ்சாக்கார படிக்கட்டில் வச்சு மறைஞ்சு போயிறார். பிற்பாடு தான் அவருக்கு முக்தி. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கது ஒவ்வொரு வரியும். இப்போ நாமும் தெரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்பருக்கு 81 வாதவூரருக்கு செப்பிய நாளட்டில் தெய்வீகம், இப்புவியில் குந்தரருக்கு 3 தொன் திருஞான சம்பந்தருக்கு அந்தம் 16 என்று அறி வெண்பா. அப்பருக்கு 81ன்னா திருநாவுக்கரசர் 81 வயசுல முக்தி பேர். அருள் வாதவூரருக்கு செப்பிய நாளட்டில் தெய்வீகம்னா மாணிக்கவாசகர். 4-8னா 32 வயசு. 32 வயசுல இந்த சிதம்பரத்தில் நடராஜபெருமானுடைய பொற்பாதங்களை ஐக்கியமாயிரு. அதற்கு முன்னதாக நடந்த நிகழ்வு தான் சிவபெருமானே அந்த ரூபத்தில் வந்து மாணிக்கவாசகத்தில் கேட்க அவர் சொல்ல இந்த 658 பாடலையும் அவர் ஓலைச்சூடையில் எழுதுறது. அதில் ஒவ்வொரு வரியும் வினைக்கு வருது. அதுதான் அவர் மாணிக்கவாசகர் குறிப்பிட்டார் ஆரம்பத்திலே. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நாமும் உரைச்சோம்னா கழிஞ்சு போயிடும், பிறவி சுழற்சியிலேருந்து விடுபட்டுறலாம். நம்ம முன்னம்பதிவிலே 30 வரிகளுக்குரிய பொருள் விளக்கத்தை பார்த்துட்டோம். அடுத்தாப்புல உள்ள 5 வரிகளை ஒரு சிறுகதையோடு இந்த பதிவில் சேர்த்து பார்க்கலாம். வெய்யாய் தனியாய் யமானனாம் விமலா, பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளி, விஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. 5 வரிகள். சிவபெருமான் வெப்பமாக சுடுகின்றவரும் குளுமையாக இருக்கின்றவருங்கிறார் முதல் இதிலே. வெய்யாய் தனியாய், அப்படிப்பட்டவர் நீரே அப்படிங்கிறார். அடுத்தபடியாக பார்த்துட்டா யமானனாம் விமலா, என் உரிமையாளனாக என் எஜமானனாக இருக்கக்கூடிய மாசற்றவன் நீ அப்படிங்கிறார். அடுத்தபடியா பொய்யாயினை எல்லாம் பொய்யகல வந்துள்ளது, பொய்மைகள் எல்லாம் அகலும் வண்ணம் வந்து அருளக்கூடியவர் இறைவனார் அப்படின்றது குறிப்பிடுறார். அடுத்தபடியா மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர், உண்மை அறிவாக இருந்து நம்முள்ளிருந்து ஒளிவிடும் மெய்ச்சுடரானவர் சிவபெருமான் குறிப்பிடுறார். அடுத்தபடியா எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே, எந்த அறிவும் இல்லாத எனக்கும் இன்பமாம் நீயே அப்படிங்கிறார். இன்பமாக இருக்கக்கூடிய பெருமானே அப்படிங்கிறார். அடுத்தபடியாக அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு, அறிவின்மையை போக்கும் நல்லறிவு சிவபெருமான், சிவபக்தி அதை குறிப்பிட்டார். சுடர் மிகுவதால எதுக்கு கேடு அப்படின்னு பார்த்தா இருளுக்கு கேடு. அப்ப நம்மளுடைய வினைக்கு கேடு இந்த சிவபுராணத்தில் ஒவ்வொரு வரிகளும் ஞாபகம் சொல்லணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இதில் வெய்யாய் தனியாயின்னு இருக்கிற நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா சிவபெருமான் நெருப்பை விட சூடானவர், நீரை விட குளிரானவர். அதுதான் தீயினும் வெய்யர் புனலினும் தண்ணீர்னு பெரியவங்க சொல்றாங்க. சரி, அவர் தான் சூடானவன்னு பார்த்தா அவருக்குரிய இந்த பஞ்சாட்சர மந்திரம் அதை விட சூடானது. அதுக்கு ஒரு சிறுகதை, விஸ்வாமித்திரன் கதை எல்லாமே அறிந்தே தான். அவர் ஒரு ராஜா, அவருடைய இயற்பெயர் கௌசிகன். நாட்டில் அரசாட்சி செஞ்சிட்டு இருக்கார். போர் வந்துடுது, போருக்கு போயிடுறார். நாட்டை கவனிக்க முடியல, நாட்டில் பசி பஞ்சம் வந்துடுது. போர் முடிஞ்சு வெற்றி வாக சூடி நாட்டுக்கு வர்றார். மக்கள்லாம் பசி பட்டியலில் வாடுறாங்க. இதை அறிஞ்சிக்கிட்டு ஏன் என்னாச்சுன்னு கேட்க, எல்லாமே போர்க்களத்துக்கே எல்லா உணவும் போயிடுச்சு, நாட்டு மக்கள் பசியில் பாடுறாங்க, யாரும் விவசாயம் பார்க்கல, எல்லாம் போர்க்களத்திலே போர் செஞ்சுட்டு இருந்துட்டாங்கிற. அவர் என்ன பண்ணுறார், வருந்துறார். இவருடைய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு வசிஷ்டர் என்ன பண்ணுறார், தன் இடத்துல இருக்கக்கூடிய காமதேனு பசு இடத்துல சொல்லி உணவை வர வச்சு அரண்மனைக்கு அனுப்புகிறார். இந்த உணவு எப்படி கிடைச்சிது, இந்த பசி பட்டினியாக இருக்கும்போது நாடு இருக்கும்போது இந்த உணவு எப்படி வந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு முனிவர் காட்டில் இருந்து அனுப்பி வச்சார். அமைச்சர் சொல்கிறார், ஒரு முனிவருக்கு எப்படி சாப்பாடு, நாட்டில் விளைச்சல் இல்லை, பசி பஞ்சம், முனிவருக்கு எப்படி கிடையாது. அவர் இடத்துல காமதேனு பசுன்னு ஒரு பசு இருக்குது. அந்த பசு மூலியமாக அவர் வைக்கிறார். ஒரு நேரில் போகிறார், இந்த பசுவை யாசகம் கேட்குறார், அவர் கொடுக்க மாட்டார். சண்டை வந்துவிடுது. ஒரு படைபலங்களை அனுப்பி சண்டை செய்கிறார். இவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து தன்னுடைய தபோவலிமையை பயன்படுத்தி படைகளை அழிச்சு விடுறார். இதற்கு காரணத்தை அமைச்சர் இடத்துல எவ்வாறு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்கிறார் விஸ்வாமித்திரர், இந்த கௌசிகனாக இருக்கக்கூடியவர். அவருடைய தபோவலிமை தான் இதற்கு காரணம் அப்படின்னு. அப்போ நானும் தவம் செய்ய போகிறேன் நாட்டு மக்களுக்காக.
இப்போ வசிஷ்டர் சொல்கிறான், இது உனக்கு ஆகாத காரியம், நீ நாட்டப்ப தவம்லாம் உன்னால் ஏற்ற முடியாது, அது உனக்கு சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற. சாத்தியம் முடியும் அப்படின்னு சொல்லி வைராக்கியம், சத்திரியனுக்கு வைராக்கியம் உண்டு. இப்போ சத்திரியனாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் வைராக்கியமா, இது சாத்தியமாகும், நான் சாதிச்சு காட்டுறேன், உண்மை போலேயே நானும் பிரம்மரிஷி ஆகி காட்டுறேங்கிறார். தவம் ஏற்றதே பெருசுங்கிற அவர் என்ன பண்ணுற, பிரம்மரிஷி பட்டமே வாங்கி காட்டுறேங்கிற. முடியவே முடியாது, அந்த நாளால் மட்டுமே முடியும், சத்திரியனால் முடியவே முடியாதுங்கிற. அதுக்கு துர்வாச முனிவர்லாம் இவருக்கு துணையாக இருக்கார், வசிஷ்டர் இருக்கு. ஆமாம், சத்திரியனால் முடியாது, அந்த நாளால் மட்டுமே சாதிக்க முடியும். அவர் காட்டில் தவம் ஏற்றார். இந்த தவம் ஏற்றக்கூடிய அந்த விஸ்வாமித்திரன் மந்திரத்தை உச்சரிக்கிறார், பஞ்சாட்சர மந்திரத்தை. அந்த ஒளியானது சொர்க்கலோகத்தில் தேவேந்திரன் சபைக்கு எட்டி தேவேந்திரன் கதில் சிம்மத்தோட கர்ஜனையாக ஒலிக்குது. நம்முடைய சுகபோகங்களை கெடுக்கக்கூடிய இந்த ஒளி எங்கேருந்து ஒலிக்குது அப்படின்னு துர்வாச முனிவரத்தில் கேட்குறார். சபையில் தேவேந்திரன், இந்திராணி, தேவாதி தேவர்கள், துர்வாச முனிவர்லாம் அமர்ந்திருக்காங்க. துர்வாச முனிவர்கிட்ட கேட்க, துர்வாச முனிவர் இது காட்டில் கடுந்தவம் செய்கிறான் கௌசிகன் அப்படிங்கிறார். யார் இந்த கௌசிகன்? ஒரு ராஜா. தவத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு இந்திராணி கேட்க, துர்வாச முனிவர் இடத்துல உலக மக்களின் நன்மைக்காக பிரம்மரிஷி பட்டம் வேண்டி சோர்மான இடத்துல தவம் ஏற்றுறான். இந்திராணி பாராட்டுறாங்க. ஆஹா, இந்த காலத்திலையும் இப்படி ஒரு மனிதனை, சுயநலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் மக்கள் நலனுக்காக தன்னுடைய ராஜபோக சுகங்களை துறந்து துறவரம் மேற்கொண்டு தவம் காட்டில் ஏற்றுறாரு, இப்படிப்பட்ட மனுஷன். இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அவர் பிரம்மரிஷி பட்டம் மட்டும் பெறுவதற்கிடையே உங்கள் இந்திர பதவிக்கு ஆபத்து தூண்டி விட்டுறார் துர்வாசனை. காரணம், அவர் சத்திரியன். ஏற்கனவே வசிஷ்டருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் நடந்து 2 பேருக்கும் இடையே சவால் இருக்குது. என்ன சவால்னா, அந்த நாளில் மட்டுமே சாதிக்க முடியும், சத்திரியனால் முடியவே முடியாதுங்கிற. அதுக்கு இவர் துர்வாச முனிவர் இந்த வசிஷ்டருக்கு துணை. ஆமாம், அந்த நாள் மட்டுமே இதை சாதிக்க முடியும்னு இவர் என்ன பண்ணுறார், அந்த தவத்தை கெடுக்க கலைக்க தேவேந்திரனை தூண்டி விட்றா. தேவேந்திரன் அக்கினி பகவானை அனுப்புகிறார், தவத்தை கலைக்க பயனில்லை. வாயு பகவானை அனுப்புகிறார், தவத்தை கலைக்க பயனில்லை. வருண பகவானை அனுப்புகிறார், வருண பகவான் விண்ணை பிளந்து மழைநீரை குட்டுறார். அந்த மழைநீரானது விஸ்வாமித்திரரை மூழ்கடிச்சுடுது. அப்படி இருந்தும் விஸ்வாமித்திரர் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்கிறார். அந்த தவாக்கினி ஒரு சொட்டு நீர் இல்லாமல் சுண்டி போக செஞ்சுடுது. தேவாதி தேவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. ஏதை நம்ம இந்த கதையை நம்ம இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அப்படிப்பட்டது இந்த பஞ்சாட்சர மந்திரத்தோட மகிமை. அதுக்கு போல நிகரானது இந்த சிவபுராணத்தோட ஒவ்வொரு வரியும். வினயம் சுட்டு பொசுக்கக்கூடியது. அதனால தான் புண்ணியங்களில் மகா புண்ணியம் சிவ புண்ணியம், மந்திரங்களில் மகா மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்கிறோம். நம்ம ஒரு சாதாரண மண்டுகமாக இருந்தாலும் சரிதான், தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிச்சிட்டோம்னா, சிவகைங்கரியம் பண்ணிட்டோம்னா, சிவனடியாருக்கு உபகாரம் பண்ணிட்டோம்னா, நமக்கு மேல் பிறப்பு தான், கீழ் பிறப்பு வராது. இன்பமே என்னாலும் துன்பம் கிடையாது. அப்படி உயர் பதவி கிடைச்சிடும். நாம் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், நாமும் சிவகைங்கரியம் பண்ணணும். சுடர் மிகுவதால் எதற்கு கேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருளுக்கு கேடு. மெய்ச்சுடரான இறைவன் நமக்குள்ள இருந்து நம்மளுடைய கேட்டெல்லாம் நீக்கக்கூடியவர். அதனால தான் சிவபுராணத்தை நம்ம ஓதணும் வீட்டில். மாணிக்க வாசகர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாதவூர் என்ற ஊரில் பிறந்தவர். திருச்சிற்றம்பலம்.